ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா. நான் ஆட்டுக்கால் வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம சுடுதண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், வரமல்லி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, 2 கிராம்பு, பட்டை, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின மல்லித்தலை, புதினா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு சூப் வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 10 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா நமக்கு சூப்பரான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் ரெடி. ஃபைனலாக அது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவி சூப்பை குடிச்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும்.